ராஜேஸ்வரி, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் புதுச்சேரியில் உள்ள சீமானை முற்றுகையிட்டு இப்போது போராட்டம் நடத்தி வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சீமான் புதுச்சேரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதனால் புதுச்சேரியில் இருக்கும் சீமான் இருக்கும் இடத்தை முற்றுகையிட்டு இப்போது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டத்தில் தான் சீமான் படத்தை தாக்கியும் அவரது நாம் தமிழர் கட்சியின் கொடியை அங்கிருந்து அப்புறப்படுத்தியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமான் மீது தாக்குதல் நடத்தி அவருக்கு எதிர்ப்பை நூதனமான முறையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் புதுச்சேரியில் தெரிவித்து வருகிறார்கள். இதே போல புதுச்சேரியில் மட்டுமல்ல, சென்னையிலும் நீலாங்கரை இல்லத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இங்கு சீமான் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தினரையே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மற்றும் சீமானுக்கு எதிரான அமைப்பினர் அங்கு போராட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சியையும் காவல்துறையினர் அங்கு அந்த பகுதியில் சீமான் இருக்கும் இடத்திற்கு அந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தொண்டர்கள் செல்வதை தடுத்து தடுப்படங்களை அமைத்து அவர்களை கைது செய்ய அப்புறப்படுத்தும் அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது தடுப்படங்களை மீறி புதுச்சேரியில் அந்த தொண்டர்கள் செல்லக்கூடிய காட்சியும், அதே போல சென்னை நீலாங்கரையில் சீமான் இல்லத்திற்கு முன்பாகவும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுச்சேரியிலும் சென்னையிலும் இப்போது சீமானின் இல்லம் மற்றும் சீமான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கம் ஆகிய இரண்டு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் சென்னையில் கடும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சீமானை கண்டித்து சீமான் இருக்கும் இடத்திலும் அவரது இல்லத்திலும் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் கொடிகளை அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து தபேதிக கட்சியினர் அகற்றி தற்போது அவரை சீமானை தாக்கி அந்த நூதனமான எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடுப்பு பிராணி சீமானே மன்னிப்புக்கு அனுமதியோ 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 ஆர்எஸ்எஸ்ஸின் எடுப்பு பிராணி சீமானே மன்னிப்புக்கு அனுமதியோ 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 புதுச்சேரிக்கு உள்ளே அனுமதியோ ஆர்எஸ்எஸ்ஸின் எடுப்பு பிராணி மன்னிப்புக்கு அனுமதியோ 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 புதுச்சேரிக்கு உள்ளே அனுமதியோ ஆர்எஸ்எஸ்ஸின் எடுப்பு பிராணி சீமானே மன்னிப்புக்கு அனுமதியோ 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 புதுச்சேரிக்கு உள்ளே அனுமதியோ ஆர்எஸ்எஸ்ஸின் எடுப்பு பிராணி சீமானே மன்னிப்புக்கு அனுமதியோ 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 புதுச்சேரிக்கு உள்ளே அனுமதியோ ஆர்எஸ்எஸ்ஸின் எடுப்பு பிராணி சீமானே மன்னிப்புக்கு அனுமதியோ 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 நேர்களே, தற்பொழுது தந்தை பெரியாரை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து புதுச்சேரியில் தற்பொழுது போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான காட்சிகளை தான் நாம் தற்போது திரையில் பார்த்தோம்.